நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் ஒரிஜினல் வெர்ஷனை விட தமிழ் டப்பிங்ல தான் அயன் மேனை இன்னும் கொடுமையா சாவடிச்சாங்க. நம்புறீங்களா சார்? நம்ம போலாம் வாங்க. இந்த மாதிரி தமிழ்ல டப்பிங் கொடுத்து கெடுக்கிறது மட்டும் இல்லாம தமிழ்ல டைட்டில் வச்சும் ஏகப்பட்ட படத்துக்கு எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி வேற லாங்குவேஜ் படங்களோட தமிழ் டப்டு வெர்ஷனுக்கு வச்ச மட்டமான டைட்டில்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏற்கனவே தமிழ் சினிமாலே டைட்டில் கிடைக்காம ஒரு டைரக்டர் திருப்பதி, திருச்செந்தூர், திருவண்ணாமலைன்னு ஊர் பேர்ல எல்லாம் படம் எடுத்துட்டு இருக்கும் போது பாவம் டப்பிங் படத்துக்கு எப்படி டைட்டில் வைப்பாங்க. பட் அப்போ நம்ம ஆளுங்க பல டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா நாராசமான டைட்டில்ஸ் வச்சிருக்காங்க. அதுல ஒரு டெக்னிக் என்னன்னா, ஒரு தமிழ் படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த படத்தோட டைட்டிலுக்கு லைட்டா மறு வச்சு மாறு வேஷம் போட்டு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ அதை அப்படியே தூக்கி ஒரு டப்பிங் படத்துக்கு டைட்டிலா வைக்கிறது. முக்கியமா ஃபாண்ட்டை கூட மாத்தாம. எக்ஸாம்பிளுக்கு ஷூட் எம் அப் அப்படின்ற ஹாலிவுட் படத்துக்கு அமெரிக்கன் போக்கிரின்னு பேர் வச்சிருக்காங்க. The Protectorனா காவலன், அண்ட் இது ஒரு தாய்லாந்து படம். சோ அமெரிக்கன் போக்கிரி மாதிரி தாய் காவலன் கூட வச்சிருக்கலாம். பட் இந்த படத்துல ஒரு யானை இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கும்கி வீரன் பேர் வச்சிருக்காங்க. இங்கிலீஷ்ல த சார்சரர் அண்ட் த ஒயிட் ஸ்னேக், தமிழ்ல போதி தர்மர். இதெல்லாம் கூட பரவாயில்ல. அர்ஜுன் ரெட்டி ஹிட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால விஜய் தேவர்கொண்டா நடிச்சு வேற படத்தை தமிழ்ல டப்பிங் பண்ணி அர்ஜுன் ரெட்டினே பேர் வச்சு தியேட்டர்லயே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது நிஜமாவே அர்ஜுன் ரெட்டி தான் நினைச்சு தியேட்டருக்கு போய் உட்கார்ந்த நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. அடுத்த டெக்னிக், அந்த படத்துல யார் நடிச்சிருக்காங்களோ அவங்களோட பேரே படத்தோட பேரா வைக்கிறது. பிரபாஸ் நடிச்ச டார்லிங் அப்படின்ற படத்துக்கு பிரபாஸ்னே பேர் வச்சிருக்காங்க. ராம் சரண் நடிச்ச ஆரஞ்ச் அப்படின்ற படத்துக்கு ராம் சரண்னே பேர் வச்சிருக்கானுங்க. ஏன்டா நீங்க இப்பெல்லாம் பண்ண தெலுங்கார சும்மா இருப்பானா? விஜய் சேதுபதி நடிச்ச சங்கத்தமிழன் படத்துக்கு விஜய் சேதுபதினே பேர் வச்சிருக்கான். அண்ட் இந்த ரெண்டு டெக்னிக்கையும் யூஸ் பண்ணி பேர் கிடைக்கல அப்படின்னா ரெண்டு டெக்னிக்கும் கலந்து யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு ஃபேமஸான தமிழ் படத்தோட பேரும் இருக்கணும், இந்த படத்துல நடிச்சவங்களோட பேரும் இருக்கணும். எஸ்கேப் பிளான் அப்படின்ற படத்துக்கு கேடி ராம்போ கில்லாடி அர்னால்டுன்னு பேர் வச்சிருக்காங்க. என்னடா அர்னால்டு பட டைட்டில் அவரே? இவர் அர்னால்டு ரைட், இவர் சில்வஸ்டர் ஸ்டாலோன்ல. ஓ, அவர் நடிச்ச படம் ராம்போ. அப்புறம் இவருக்கு மட்டும் ஏன்டா அர்னால்டுன்னு வச்சுங்க, கில்லாடி டெர்மினேட்டர்னு வைக்க வேண்டியது தானே. அடுத்தது பேய் படங்களுக்கு பேர் வைக்கிறதுனே ஒரு தனி டெக்னிக் இருக்கு. எதுவும் இல்ல, ஒரு 10 வார்த்தை தான். பேய், பிசாசு, காட்டேரி, மரணம், மர்மம், திகில், கல்லறை, மோகினி, இரவு, பயங்கரம். அவ்வளவுதான். இந்த 10 வார்த்தையில ஏதாவது 1-2 வார்த்தைகளை ஒன்னா சேர்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் ரெடி. நீங்களே பாருங்க. மரண மனிதன், மர்ம காட்டில், கொடிய அரக்கன், கல்லறை காட்டேரி, பேய் வாடை, மோகினி இரவு, மோகினி பிசாசின் மரண இரவுகள், மர்ம காட்டில் மாய பேய். அதாவது மர்ம காட்டில் ஏற்கனவே ஒரு படம் வந்துச்சு. இவங்க 2 படத்தோட டைட்டிலே ஒன்னா சேர்த்து ஒரு புது டைட்டில் உருவாக்கியிருக்காங்க. மர்ம பயம், திகில் மனிதனின் கொடூர கொலைகள், கல்லறை ராணி, பறக்கும் கல்லறை மனிதன், அந்த வீட்டுல பேய் இருக்கு, கடத்தல்காரன் கனவு கன்னிகள், கொலை வெறியன். இந்த போஸ்டர் பாருங்க. 2ஆம் உலகம், குளோனிங் மனிதன், பிராக்கெட்ல லிவர் ஆபரேஷன். கீழே டோனி ஸ்டாருக்கு பட்டிஸ்டாலாம் நிக்கிறாங்க. கீழே இன்னொரு படம். இது வந்து 2-in-1 DVD. கொல்லிமலை மந்திரவாதியும் மிரட்டலடி மாவீரனும். அதாவது வேற வேற படத்துல இருந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்து ஒன்னா போட்டு இவங்களே ஒரு டைட்டில் வச்சு ஒரு படத்தையே உருவாக்கி அமேசான்ல எல்லாம் வித்திருக்காங்க. சரி, நம்ம டாபிக் வருவோம். அடுத்தது இந்த குன்ஃபு கராத்தே படங்களுக்கு இதே மாதிரி ஒரு 4-5 வார்த்தை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷாவலின் சாக்கர் படத்துக்கு மிரட்டல் அடி அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த படம் நல்லா ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் மிரட்டல் அடி 2, மிரட்டல் அடி 3, 3 படத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. இவங்களே பார்ட் 2 பார்ட் 3 வச்சு சீக்வல் தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. மின்னல் அடி, மிரட்டல் அடி மாவீரன், நம்ம டாங்லிலாம் இருக்காரு, மரண அடி மாவீரன், மிரட்டல் மன்னன். எல்லாம் ரிலீஸ் ஆகாத எஸ்டிஆர் படம் பேர் மாதிரியே இருக்கு. மொத்தத்துல மிரட்டல் அப்படின்ற வார்த்தையோட ஒரு 300 டப்பிங் படம் இருக்கு. இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேர் வைக்க முடியல. சிம்பிளா இங்கிலீஷ்ல இருக்கிற டைட்டில் அப்படியே தமிழ்ல போட்டு ரிலீஸ் பண்ணிடலாம். எக்ஸாம்பிளுக்கு டைட்டானிக், தமிழ்ல டைட்டானிக், ஜுமான்ஜி, தமிழ்லயும் ஜுமான்ஜி. கேட்கறதுக்கும் டீசென்டா இருக்கும். பட் அப்படியே வைக்காம டைட்டில் வச்சே தீர்வுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேரா வச்ச படங்கள் பத்தி பார்க்கலாம். கோஸ்ட் ரைடர், கால பைரவன், அழகா சுந்தர் சீன் வச்சிருக்கலாம். ஹல்க், பச்சை மனிதன், அக்வாமேன், சமுத்திர புத்திரன், அக்கா மகன் வச்சிருக்கலாம். தார், அசூர அரசன், 2012, ருத்ரம், பிரைஸ்ட், கல்லறை உலகம், கிளாஷ் ஆஃப் த டைட்டன், மர்ம தேசம், இவன் அருந்ததிக்கு அப்பன், அவதாருக்கு பாட்டன், பூகி மேன். எவ்வளவு பயங்கரமா இருக்கு. தமிழ்ல பூச்சாண்டி, 300, 300 பருத்தி வீரர்கள், சீசன் ஆஃப் த விச், சூனியக்காரி, சீனோ ஈவில், சங்கிலி கருப்பன். சோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் தான் பார்த்தேன். பட் அப்போன்னு பார்த்து கரெக்டா விஜய் சூப்பர்ல பிரபாஸ் நடிச்ச பிரபாஸ் படம் போட்டாங்க. இதுக்கு மேலே சும்மா இருக்க கூடாது. சோ விஜய் சூப்பர்ல போடுற தெலுங்கு படங்களோட மொக்கையான தமிழ் டைட்டில்ஸ், அதாவது எல்லா டைட்டில்ஸ் பத்தி பார்ப்போம். பிரபாஸ் நடிச்ச த ரிபிள் அப்படின்ற படத்துக்கு வீரபலின்னு பேர் வச்சிருக்காங்க. பாகுபலி, வீரபலி. சபாஷ் கௌதம். யவன்டா, விக்ரம் தாதா. இந்த படத்தோட ஹீரோ பேர் விக்ரமா?
இல்ல. இந்த படத்துல ஹீரோவா நடிச்சவர் விக்ரமா? அதுவும் இல்ல. இந்த படத்துல விக்ரம் அப்படின்ற பேரோட ஒரு கேரக்டர் கூட இல்ல. ஆனா இந்த படத்தோட பேரு விக்ரம் தாதா. அடுத்தது போலீஸ் தாதா. குற்றாலம் படம் ஃபுல்லா ஹைதராபாத்ல நடக்குது. பல்லாண்டு வாழ்க, நெருக்கடி, சூரிய கவசம், கில்லாடி தாஸ், தேவதாஸ், வாங்க மாப்பிள்ளை வாங்க, யார் இந்த மணி, நடுங்காதே, இல்லத்தில் பேய். அதாவது நம்ம பயந்துருவோமா பேரை கேட்டோடனே, வார்னிங்லாம் கொடுக்குறாங்க. 4வது சிங்கம். அந்த டைட்டில் பாருங்க, அங்க என்ன எழுதியிருக்குனே புரியல. ராஜா ராஜா தான், புல்லட் ராஜா, ரவுடி ராஜா, 3த்துக்கும் ஒரே ஹீரோ. ஸோ இதெல்லாம் தான் நான் பார்த்ததுலேயே மட்டமா இருந்த தமிழ் டைட்டில்ஸ். உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா 2ஆம் உலகம், குளோனிங் மனிதன், பிராக்கெட்ல லிவர் ஆபரேஷன், அந்த படத்தை வாங்கி பாருங்க, அமேசான்லாம் இருக்கு. அண்ட் நீங்க கேள்விப்பட்டதுலேயே கேவலமான டைட்டில் எதுன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.